ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Colossians chapter 3 verse 17. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தையினாலாவது செய்கையினாலாவது எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செய்ய வேண்டும். Dear children of God, whatever we do by word or by deed, we have to do in the name of the Lord Jesus Christ. Because there is power in the name of the Lord Jesus Christ. So whatever you speak, the word of God advises us that speak in the name of the Lord. The power of the Lord Jesus Christ will make the word that you speak to prosper. நீங்கள் எதை பேசினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதை பேசும் பொழுது அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை நீங்கள் பேசின வார்த்தையை உயிரூட்டமடைய செய்கிறது. The name of the Lord, our Lord Jesus Christ, has power over every other name. The power of the Lord Jesus Christ will help you to make whatever you speak to prosper. The power in the name of the Lord will help you to achieve whatever you pray and whatever you speak. That is very important. Unless you speak in the name of the Lord Jesus Christ, your words will become vain. The words will not prosper. The words that you spoke will not give any fruit. But when you speak in the name of the Lord Jesus Christ, the word, whatever you speak, will go forth and do for what you have sent. நீங்கள் பேசின வார்த்தைகள் அந்தந்த காரியங்கள் ஆகும்படிக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கும்படிக்கு சென்று பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்து முடிக்கும். எனவே இயேசுவின் நாமத்துல பேசுங்க. இரண்டாவது, எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செய்யுங்க. Whatever you do, do it in the name of the Lord Jesus Christ. Because Jesus has accomplished everything on the cross of Calvary for us. Devil cannot stop you from doing anything in the name of the Lord Jesus Christ. Because our Lord Jesus Christ has crushed the head of Satan on the cross of Calvary. He has given us the victory. He has accomplished everything on the cross of Calvary. Whatever it may come against you, go in the name of the Lord Jesus Christ. When David went against the Goliath, he went in the name of the Lord of the army of Israelites. He went in the name of the Lord, our Lord Jesus Christ. So we need to believe it and we need to take victory. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் எதை பேசினாலும் அதிலே வெற்றி உண்டு, நாங்கள் எதை செய்தாலும் எங்களுக்கு வெற்றி உண்டு நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இது பெரிய காரியங்களை செய்திடணும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றை உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.